பொங்கல் அன்னைக்கு இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லைங்க. நாள் பொங்கலுக்காக வீடெல்லாம் கிளீன் பண்ணி ஆசை ஆசையா பொங்க பானைலாம் வாங்கிட்டு வந்து பொங்கலுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டேங்க. அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா எழுந்திருக்கவே முடியலைங்க. அவ்வளோ ஒரு த்ரோட் பெயின், சளி பிடிச்சி ஃபீவர் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமா போயிடுச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock இருக்கும். எழுந்திரிச்சு நானவே சுடு தண்ணி வச்சு அப்புறம் பேராசிட்டமால் டேப்லெட் இருந்துச்சு அதையும் போட்டுட்டு எப்படியாவது காலையில வந்துட்டு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேங்க. ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7 o'clock மேலதான் எழுந்திரிச்சேன். ரொம்ப முடியல. நானும் எவ்வளவோ வந்துட்டு ட்ரை பண்ண பொங்கல் வச்சிடலாம்னு சொல்லிட்டு உடம்பு வந்துட்டு சுத்தமா ஒத்துழைக்கவே இல்லை. சரின்ட்டு அம்மா அப்பா வந்துட்டு பொங்கல் எப்போதுமே வைப்பாங்க. பிள்ளைங்களை வந்துட்டு அங்க கிளப்பி விட்டுட்டேன். நானுமே பாத்தீங்கன்னா அங்க போய் உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே அம்மா வீட்டுல எப்போதுமே சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் எல்லா காய்கறிகளையும் போட்டு குழம்பு வைப்பாங்க. எனக்கு 3 days வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபீவர் வந்துட்டு சரியாகவே இல்லை. சுத்தமா பேசவே முடியல. அவ்வளோ ஒரு த்ரோட் பெயினா இருந்துச்சுங்க. பொங்கலுக்கு வந்துட்டு இப்படி ஆகும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை.